உங்கள் தொகுதி உண்மை நிலவரம் பகுதியில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியின் சிறப்புகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து பார்க்கலாம். லாரி பாடி பில்டிங் தொழிலுக்கு பேர் போன தொகுதி சேலம் மாவட்டத்தின் சங்ககிரி. 3 மதங்களுக்கான வழிபாட்டு தலங்கள், 10க்கும் மேற்பட்ட மண்டபங்கள் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட மலைக்கோட்டை சங்ககிரி தொகுதியின் பிரதான அடையாளம். விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டதும் இதே மலைக்கோட்டையில்தான். இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் வசித்து வரும் தொகுதியும் கூட. சங்ககிரி தொகுதியில் 1,38,013 ஆண் வாக்காளர்களும் 1,35,110 பெண் வாக்காளர்களும் 20 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 2,73,143 வாக்காளர்கள் உள்ளனர். 1971 முதல் 2016 வரை சங்ககிரி தொகுதி சந்தித்துள்ள 11 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக 7 முறையும் திமுக 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளரான ராஜா வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளார். கடல் மட்டத்திலிருந்து 1200 அடி உயரத்தில் அமைந்துள்ள சங்ககிரி மலைக்கோட்டை தமிழகத்தின் உயரமான மலைக்கோட்டையும் கூட. வரலாற்று எச்சங்கள், வழிபாட்டு தலங்கள் என நாள் முழுவதும் பார்வையிடும் அளவிற்கு இதில் ஏராளமான சிறப்புகள் உள்ளன. கால மாற்றத்தால் இதில் இருக்கும் மண்டபங்களும் படிக்கட்டுகளும் சிதிலமடைந்து வரும் நிலையில் போதுமான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே சங்ககிரி மலைக்கோட்டையின் சிறப்பம்சங்களை சீரமைத்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்பது பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கை. சங்ககிரியில் உள்ள RS ரயில்வே சுரங்கப்பாதை பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது. சங்ககிரியில் இருந்து திருச்செங்கோடு வழியாக நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களுக்கு செல்வதற்கு இதுவே பிரதான பாதையாக இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இதில் செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு விபத்துகளும் நடக்கின்றன. இதற்கு தீர்வு காணும் வகையில் RS ரயில் நிலையம் அருகே மேம்பாலம் அமைக்க இடம் ஆய்வு செய்யப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டது. எனவே RS ரயில்வே சுரங்கப்பாதையால் ஏற்படும் சிரமங்களை களைய மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை. லாரிகளுக்கு முழு உருவம் கொடுக்கும் பாடி பில்டிங் தொழிலுக்கு சங்ககிரி புகழ் பெற்றது. இதோடு வண்ணம் தீட்டுதல், லேத் மற்றும் கட்டுப்பட்டறை, எலக்ட்ரானிக்ஸ் வேலைப்பாடுகள் என 20க்கும் மேற்பட்ட தொழில்களுக்கும் சங்ககிரி முக்கியத்துவம் வகிக்கிறது. மேலும் சங்ககிரியை ஒட்டிய பனங்காடு, பட்டறைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் லாரி பழுதுபார்க்கும் தொழிலும் அதிக அளவில் நடக்கிறது. இந்த தொழில்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து ஆட்டோ நகர் அமைத்தால் வேலை வாய்ப்பும் தொழில் வளமும் பெருகும் என்பது எதிர்பார்ப்பு. எனவே ஒருங்கிணைந்த ஆட்டோ நகரை அமைக்கும் பணிகளை தொடங்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை. சங்ககிரி தொகுதி மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறுவது எப்பொழுது?